ஆண்டவரும் அன்பு இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற உன்னதமான திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியுடைய தயவு இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தேவன் சகலவிதமான ஆசீர்வாதங்களாலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் தொழில் விருத்தி அடைவதாக. வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் மேன்மைகளை கட்டளையிட்டு அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் இரக்கம் பாராட்டுவாராக. இம்மட்டும் தகப்பன் பிள்ளையை சுமந்தவதைப் போல கண்ணின் மணி போல பாதுகாத்து வருகிற ஆண்டவர் தாமே தொடர்ந்தமை பாதுகாத்து வருவாராக. வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் குள்ளநோய்க்கும் தப்பிவித்து வருகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லா இருளின் அதிகாரத்துக்கும் எல்லா வஞ்சக காரியங்களுக்கும் விலக்கி பாதுகாத்து நடத்தி வருகிறவர் இன்னும் நடத்துவாராக. இந்த காலை நேரத்தில் ஒரு புதிய நாளை தந்த தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தரை பாடி ஆராதித்து அவருடைய நாமத்தை மைமைப்படுத்துவோம். இப்போது நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அவர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாயிருக்கிற கர்த்தர். நீங்கள் எந்த இடத்திலிருந்து எங்களோடு கூட இணைந்து பாடல்களை பாடி ஆராதித்து ஜெபித்து தேவ செய்தியை கேட்கிறீர்களோ, உங்கள் மத்தியில் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வந்து நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிக்கும். என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்களித்த வாக்கு மாறாத தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். உன்னத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய சகல நன்மைகளாலும் உங்களை நிரப்பி உங்களை மேன்மைப்படுத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிறதான எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலும் உடைய சமூகத்தில் உடைய பிள்ளைகள் கூடி வந்திருக்கிறார்கள். அப்பா, உடைய பிள்ளைகள் மத்தியில் நீர் பேசும், உடைய கிருபையை வெளிப்பட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒரு தேவையாக இருக்கலாம், ஒரு போராட்டமாக இருக்கலாம், எதுவானாலும் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே மக்களை சந்தித்து உடைய வல்லமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உடைய குறைவுகளை நிறைவாக்கும், தேவைகளை சந்தியும், கரம் பிடித்து நடத்தும். அப்பா, அதிகாலையில் எழுந்து உடைய சமூகத்தில் வருவதற்கு உடைய பிள்ளைகளுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசு அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஒரு வனாந்தரமாய் போய் அவர் ஜெபித்ததை போல ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வந்து உடைய பாதப்படியில் அமர்ந்து பாடி ஆராதிப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களை கேட்பதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என கண்பானவர்களே, இப்போது நாம் சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை, காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே என்று சொல்லி பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. இந்த காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, எங்கள் வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஆமென் ஆமென். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, எங்கள் மேசியாவே உமக்கு ஆராதனை.
ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஆமென் ஆமென் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஆவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை இணைந்து பாடுவோம். ஆவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை வானபிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை வானபிதாவே உமக்கு ஆராதனை எங்கள் வழிகாட்டியே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஆமென் ஆமென் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நேசிக்கிறதான எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் உடைய கிருபையுள்ள வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேசும் அப்பா. நீ பேசுகிற தேவன், உடைய வார்த்தைகளை கொண்டு உடைய ஜனங்களுக்கு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். துக்கத்தை மாற்றுகிறவர் என்ற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தையை இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். துக்கத்தை மாற்றுகிறவர். எரேமியா 31 அதிகாரம் 13வது வசனம். எரேமியா 31:13. இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறது, வாசிக்கலாம். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆமென். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று கர்த்தர் இந்த காலை நேரத்தில் ஒரு அழகான வார்த்தையை நம்மோடு கூட பேசுகிறார். துக்கத்தை மாற்றுகிற தேவன். துக்கம் என்பது சாதாரணமானதல்ல. அது மனிதனை சஞ்சலப்படுத்துகிறது, மனிதனை தடுமாற பண்ணுகிறது, சோர்ந்து போக பண்ணுகிறது, எதிர்காலத்தை குறித்த கலக்கத்தையும் சஞ்சலத்தையும் உண்டு பண்ணி மனிதனை பலவீனப்படுத்தி உட்கார வைத்து விடுகிறது. துக்கம் சாதாரணமானது அல்ல. யோபு 6 அதிகாரம் 2 வசனத்தை பாருங்கள். யோபு 6 அதிகாரம் 2 வசனத்தை நாம் வாசிக்கிற போது, என் சஞ்சலம் நெருக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசில வைக்கப்பட்டால் நலமாய் இருக்கும். அப்போ சஞ்சலங்களும் துக்கங்களும் சில நேரங்களில் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. துக்கத்தின் மேல் துக்கம் ஒரு மனிதனை பாரப்படுத்துகிற போது, அந்த சஞ்சலவனை தடுமாற பண்ணுகிற போது நிலை குனிந்து போகிறார்கள். ஆகவே துக்கம் சாதாரணமானது அல்ல. சங்கீதம் 31:9 பாருங்கள். சங்கீதம் 31:9. எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கருகி போயிற்று. பாருங்கப்பா, அவ துக்கம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு நிலை தடுமாற வைக்கிறது என்பதை நாம் இங்கு வாசிக்கிறோம். பலவிதமான நெருக்கம், பலவிதமான போராட்டங்கள், பல திசைகளில் இருந்து பிரச்சனைகளும் போராட்டங்களும் நெருக்கும் போது, துக்கம் அதிகரிக்கிற போது எப்படிப்பட்ட ஒரு மனிதனும் நிலை தடுமாறி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 38:6 பாருங்கள். அங்கு வசனம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 38:6 பாருங்கள். நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன். நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். வேலை செய்து கொண்டே இருப்பார்கள், ஆனால் எல்லாம் நடக்கும். முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்கும், ஆனால் இருதயத்தில் ஆழத்தில் அந்த துக்கம் இருப்பதை பார்க்க முடியும். அநேகருடைய வாழ்க்கையில் சில நேரங்களில், சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா, பிரதர் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா போதும் உடனே அழ ஆரம்பித்து விடுவார்கள். உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த துக்கங்கள் வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். என கண்மான கர்த்தருடைய பிள்ளையே, துக்கம் கொடியது. ஆகவே கர்த்தர் துக்கத்தை மாற்ற விரும்புகிறார். சங்கீதம் 38:17
சங்கீதம் 38:17 பாருங்கள். நான் தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அப்ப துக்கம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. துக்கம் சாதாரணமானதல்ல. துக்கம் ஒரு மனிதனுக்கு முன்னே எப்போது நின்று கொண்டே இருக்கிறது. அந்த யோசனையில் இருந்து வெளியே வருவது ரொம்ப கடினமான காரியம். என்னதான் செய்தாலும் அந்த துக்கத்தின் நினைவுகள் ஒரு மனிதனை வாட்டி வதைத்து விடுகிறது. இதே போல இந்த காலை நேரத்திலும் ஏதோ ஒரு துக்கத்து நிமித்தம் உள்ளத்தில் தடுமாறி வேதனையோடு கூட காணப்பட்டாலும் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். நிச்சயம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சங்கீதம் 39:2 பாருங்கள். சங்கீதம் 39:2. நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. துக்கம் அதிகரித்தது. இந்த துக்கத்தினால சிலவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. அகத்தின் அளவு முகத்தில் தெரியும் என்று சொல்லப்பட்டபடி சிலருடைய துக்கம் முகத்தில் தெரியும். ஆனால் ஒரு இயற்கையாகவே அந்த ஒரு சிரிப்பு இருக்காமல் செயற்கையான ஒரு சிரிப்பை வரவழைத்து கொண்டு நடமாடிக்கொண்டே இருப்பார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையை, துக்கத்தை பாருங்கள், ஒரு மனிதனை மௌனமாக்கி விடுகிறது. ஒரு மனிதனை பேசாமல் அமர்ந்திருக்கும்படி செய்து விடுகிறது. துக்கம் கொடியது. கர்த்தர் அதை மாற்ற விரும்புகிறார். சங்கீதம் 88:3. சங்கீதம் 88ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது, என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. ஆமென். துக்கமாய் என் ஆத்துமா நிறைந்திருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் அந்த துக்கத்தை கோபத்தினாலே வெளிப்படுத்துவார்கள். சஞ்சலங்களை கோபத்தினால் வெளிப்படுத்துவார்கள். பொருட்களை தூக்கி அடிப்பார்கள். எதுவும் சமாதானமாய் பதில் சொல்ல மாட்டார்கள். அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த வேதனை, அந்த உள்ளத்தில் இருக்கிற துக்கம், அந்த உள்ளத்தில் இருக்கிற சஞ்சலங்கள் சில கிரியைகளாக வெளிப்பட்டு கோபத்தை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே துக்கம் மிக கொடியது. அந்த துக்கத்தை தேவன் சந்தோஷமாய் மாற்ற விரும்புகிறார். சங்கீதம் 119:92 பாருங்கள். சங்கீதம் 119:92. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஆமென். அப்ப வேதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறது. ஆமென். அந்த மகிழ்ச்சியை திருடி விடுகிறது, சமாதானத்தை திருடி விடுகிறது, சந்தோஷத்தை திருடி விடுகிறது, நிலைகுலைய வைத்து விடுகிறது. அப்படிப்பட்ட துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் நம் அருகில் இருக்கிறார். இந்த சரணத்தை பாடி நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கடந்ததை நினைத்து கலங்காதே, கடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும்.
எதையெல்லாம் மாற்ற விரும்புகிறார்? முதலாவது, அழுகையை கர்த்தர் மாற்றுகிறார். சங்கீதம் 6:8 பாருங்கள். சங்கீதம் 6:8. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். அப்ப முதல்ல அழுகையை தேவன் சந்தோஷமாய் மாற்றுகிறார். அழுகையை கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கவலைகளும் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனை பார்க்க முடியும். ரோடுகளிலே நடக்கும் போதும் துக்க முகத்தோடு அலைந்து கொண்டிருக்கிற அநேகரை நம்ம பார்க்க முடியும். முதலாவது, அழுகையை தேவன் மாற்றுகிறார். அன்றைக்கு அந்நாளின் அழுகையை மாற்றினவர் உங்களுடைய அழுகையின் கர்த்தர் மாற்றுவார். ஆகாரின் அழுகையின் சத்தத்தை கேட்டவர் உங்கள் அழுகையின் சத்தத்தையும் கர்த்தர் மாற்றி சந்தோஷமாய் நடத்துவதற்கு தேவன் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். ஏசாயா 65:19 நீங்கள், நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன், அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. அழுகையின் சத்தம் நீங்க குடும்பத்தில் இனி கேட்கப்படுவதில்லை. அழுகையின் சத்தத்தை கேட்காமல் சந்தோஷத்தின் சத்தத்தை கர்த்தர் நிச்சயமாய் கேட்பார். முதலாவது, அழுகையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இரண்டாவது, கண்ணீரை தேவன் மாற்றுகிறார். கண்ணீரை தேவன் மாற்றுகிறார். ஏசாயா 38 அதிகாரம் 1 முதல் 3 வரை வாசிக்கலாம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். இந்த கண்ணீரை கர்த்தர் மாற்றினார். தீர்க்கதரிசி அரண்மனை முற்றத்தை தாண்டுவதற்கு முன்பதாகவே தேவனுடைய வார்த்தை அந்த தீர்க்கதரிசிக்கு உண்டாக்கி அந்த எசேக்கியாவுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், 15 வருடங்களை அவனுக்கு நான் கூட்டி கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களை, எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டாலும் நிச்சயமாய் தேவ பிரசன்னம் இறங்கி வருகிற போது உங்கள் கண்ணீரை கர்த்தர் களிப்பாய் மாற்றுவார். மூன்றாவது, தேவன் எதை மாற்ற தேவன் விரும்புகிறார்? யாத்திரையாகமம் 3 அதிகாரம் 7 வசனத்தை பாருங்கள். யாத்திரையாகமம் 3 அதிகாரம் 7 வசனம். யாத்திரையாகமம் 3 அதிகாரம் 7 வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அடுத்தது, மூன்றாவதாக தேவன் அடிமைத்தனங்களை மாற்ற விரும்புகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அடிமைத்தனங்களை மாற்றுகிறார். என கண்பானவர்களை, நீங்களும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு நுகத்தடியை சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். வியாதியாகிய நுகத்தடியாய் காணப்படலாம். ஏதோ ஒரு சூழ்நிலைகள், ஆரம்பத்தில் செய்த தவறுகளின் நிமித்தம் ஏற்பட்ட ஏதோ ஒரு காரியங்களாக இருக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த அடிமைத்தனங்களை மாற்றி உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஒரு கெட்ட பழக்கமாய் இருக்கலாம், விட முடியாத பழக்கமாய் காணப்பட்டாலும் அன்றைக்கு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுவித்ததை போல உங்களையும் விடுவித்து உங்களுடைய அடிமைத்தனத்தை நீக்கி உங்களை சந்தோஷப்படுத்துவார். நான்காவதாக கர்த்தர் எதை செய்ய விரும்புகிறார்? யோவான் 16 அதிகாரம் 20 வசனத்தை பாருங்கள். யோவான் 16:20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமென். அடுத்தது, துயரங்களை கர்த்தர் மாற்றுவார். துயரங்களை கர்த்தர் மாற்றுவார். ஏசாயா 61:3 துயரப்பட்டவர்களை சீர்படுத்துகிறவர்களாய் தேவன் இருக்கிறார். ஆமென். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் மத்தியில் இருக்கிறார். துயரப்பட்டு கூப்பிடும்போது அவர் கேட்டருளுவார். சங்கீதம் 86:7 பாருங்கள். சங்கீதம் 86:7. நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். அல்லேலூயா. துயரப்படுகிற நாட்களிலே கர்த்தர் கேட்டருளுவார். ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதிலளிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருந்து அந்த துயரத்தை கர்த்தர் மாற்றுவார். ஐந்தாவது, ஆண்டவர் இருளை வெளிச்சமாக மாற்றுவார். யோவான்
24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மரண இருளை தேவன் மாற்றுகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீரினோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். 18ஆம் சங்கீதத்திற்கு நேராய் வாருங்கள். அங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிற வசனத்தை பாருங்கள். 28வது வசனத்தை வாசிக்கலாம். 28வது வசனம் 18, 28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருளை கொண்டு வருவதற்கு சத்துரு பயங்கரமாய் போராடுவான், நம்மை இருளிலே இருக்க பண்ணுவான் என்று சொல்லி 143ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஆனாலும் அந்த சத்துருவானம் நம்ம இருளிலே இருக்க பண்ணுவான். அருமையான வாலிப தம்பி, உன்னுடைய வாழ்க்கை பிரகாசம் இருக்க வேண்டிய வாழ்க்கை, ஏதோ பாவத்து நிமித்தம் நீ இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒரு தேவையில்லாத பழக்கத்து நிமித்தம் சத்துரு உன்னை பிடித்து இருளிலே இருக்க பண்ணலாம். இந்த காலை நேரத்தில் நீ தேவனை நோக்கி பார்க்கிற போது நிச்சயமாகவே உன் இருளை கர்த்தர் வெளிச்சமாக மாற்றுவார். ஆமென். கடந்த நாட்களில் ஒரு வாலிப தம்பி சந்திக்க வந்திருந்தான். ஐயா, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், நான் போதைக்கு அடிமையாகிவிட்டேன். ஆரம்பத்தில் இது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லி நண்பர்களோடு கூட சேர்ந்து இந்த பழக்கத்தை நான் ஏற்படுத்தி கொண்டேன். பின் நாட்கள் அது இல்லாமல் என்னால் வாழ முடியாத நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். அதற்கு பின்பு இன்ஜெக்ஷன் மூலமாய் அந்த மருந்தை செலுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் தாய் தகப்பனார் கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைக்கிறார்கள், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று கண்ணீரோடு வந்து நின்றான். இப்படி அநேக வாலிப தம்பி தங்களுடைய குடும்பத்தை சத்துரு இருளாக்கி வைத்திருக்கிறான். இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, முதலிலே அவர் வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொன்னார். வெளிச்சத்தை உண்டாக்க வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் தொழிலில், தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் வெளிச்சத்தை கட்டளையிட விரும்புகிறார். இந்த காலை நேரத்தில் அந்த வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிப்பதாக. அல்லேலூயா. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆமென். அப்போ வெளிச்சம் உதிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும். அப்ப மரண இருளை கர்த்தர் மாற்றுகிறார். ஆறாவதாக மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப அடுத்தது பாரம் சுமப்பதினால் ஏற்படுகிற துக்கம். ஒரு பாரம், குடும்பத்தின் பாரம். ஒரு தம்பி, ஒரு சகோதரர் ஓடி வந்து சொன்னார், என்னோடு கூட பிறந்தவர்கள் எல்லாருமே பெண் பிள்ளைகளாக இருக்கிறபடினால் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டு தான் நான் திருமணம் செய்ய வேண்டும். என் தங்கைகள் இருக்கிறார்கள், 2 தங்கைகள் இருக்கிறார்கள், என்ன செய்வதென்று தெரியவில்லை. இந்த பாரம் என்னை அழுத்தி கொண்டே இருக்கிறது. குடும்ப பொறுப்பு முழுவதும் என் தலைமையில் வந்து விட்டது. என் தகப்பனார் பலவீனப்பட்டு இருக்கிறார், என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்லி இப்படிப்பட்ட பாரங்கள் உங்கள் மேல் அமர்ந்திருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள் என்று சங்கீதம் 55:22 சொல்லுகிறது. 1 பேதுரு 5:7 அவருடைய விசாரிக்கிறவரானபடி நான் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பாரம் சுமப்பதினால் ஏற்படும் துக்கங்கள் உண்டு. அதிலிருந்தும் கர்த்தர் மாற்றி அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா, நீங்க மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே,
எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஆமென். கடைசி 7வதாக லூக்கா 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். கர்த்தர் அவளை பார்த்து, கர்த்தர் அந்த ஸ்திரியை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி அங்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். அடுத்தது இழப்பினால் வருகிற துக்கம். ஏதோ ஒன்றை இழந்து விட்டோம். ஆசையாய் கட்டின அந்த வீடை விற்றதினால் ஏற்பட்ட ஒரு துக்கம், ஆசையாய் வாங்கப்பட்ட அந்த நிலத்தை விற்றதினால் ஏற்பட்ட துக்கம், ஆசையாய் வாங்கப்பட்ட அந்த 4 சக்கர வாகனத்தை விற்றதினால் ஏற்பட்ட ஒரு துக்கம். ஏதோ ஒன்றை இழந்து விட்டோம். ஆசையாய் இந்த வீடை கட்டினோம், ஆசையாய் இந்த பொருளை வாங்கினோம், இதெல்லாம் இப்போது விற்க வேண்டியது ஆயிற்று என்று சொல்லி ஏதோ மனதுக்குள்ளே ஒரு கஷ்டங்கள், பாடுகள் நம்மை அலக்கழித்து கொண்டிருக்கலாம். என கண்மான கர்த்தருடைய பிள்ளையை, மகனை இழந்ததினால் இவள் துக்கத்தோடு அழுது கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இயேசு பார்க்கிறார். ஆமென். அவளை பார்த்து அழாதே என்று சொல்லி மனதுருகி அற்புதங்களை செய்தவர். இந்த காலை நேரத்திலும் ஏதோ ஒன்றை இழந்து போயிருக்கலாம். வேலையை இழந்திருக்கலாம், தொழிலை இழந்திருக்கலாம், குடும்ப உறவை இழந்திருக்கலாம், நண்பனிடம் இருக்கக்கூடிய சிநேகிதத்தை நீங்கள் இழந்திருக்கலாம், உற்றார் உறவினிடம் இருக்கக்கூடிய அந்த அன்பு பாசத்தை நீங்கள் இழந்திருக்கலாம். ஏதோ ஒன்றை இழந்ததினால், அன்றைக்கு ஏதோ ஒரு வார்த்தையினால் தகப்பனாரை திட்டிவிட்டேன், தாயாரை திட்டிவிட்டேன், அந்த உறவு முறிந்து விட்டது, நண்பனிடம் கோபமாய் பேசி உறவை முறித்து கொண்டேன் என்று சொல்லி ஏதோ ஒரு காரணத்தினாலே அந்த இழப்பு நிமித்தம் ஏற்படுகிற அந்த கண்ணீரை கர்த்தர் மாற்றுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். நீங்களும் இப்படி யோசித்துக் கொண்டே இருக்கலாம். என் ஆண்டவரே, என் வாழ்க்கை இழப்பின் மேல் இழப்பு என்று சொல்லி கண்ணீரோடு தேவ சமூகத்தில் காணப்பட்டாலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. தேவனுடைய பிரசன்னம் உங்களை தேடி வருகிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வருகிறது. அவருடைய வார்த்தை வெறுமனே திரும்பாது, காரியம் வாய்த்து விட்டு தான் திரும்பும் என்று ஏசாயா 55:11 வாசிக்கிறோமே. அப்படியாக சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அந்த இழப்பில் இருந்தெல்லாம் உங்களுக்கு விடுதலையை தந்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஒரு சகோதரர் என்னை சந்திக்க வந்திருந்த போது அவருக்கு பெரிய ஒரு தொழில் ஒன்று இருந்தது. அவர் நல்ல லக்ஸுரியாய் வாழ்ந்து கொண்டிருந்தார், யாரையும் மதிப்பதில்லை. ஆனால் திடீரென்று அவருடைய தொழிலில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. அப்போது ஆண்டவரை தேட ஆரம்பித்தார். அவர் சொன்னார், பணம் இருக்கிற போது பணத்தை வாரி இறைத்து கொண்டிருந்தேன், ஆனால் இன்றைக்கு என் வாழ்க்கையில கடன், இன்றைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொல்லி அவர் ஒரு மனம் திரும்புகிற அனுபவத்திற்குள் வந்தபோது அவரை கர்த்தர் தொட ஆரம்பித்தார். இந்த தொழிலை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஆபிரகாமை சகல விதங்களிலும் கர்த்தர் ஆசீர்வதித்து வந்தார் என்று ஆதியாகமம் 24:1 வாசிக்கிறபடி ஆண்டவர் அந்த தொழிலை ஆசீர்வதித்து வந்தார். இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். என கர்மான கர்த்தருடைய பிள்ளையே, திடீரென்று ஏற்பட்ட தொழில் நஷ்டம், திடீரென்று ஏற்பட்ட நஷ்டங்கள், உங்கள் குடும்பத்தில் என் மனைவிக்கு ஏற்பட்ட கற்ப சிதைவுகளின் நிமித்தம் ஒரு துக்கம், ஐயோ எனக்கு இந்த வருஷமாகிலும் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இந்த வருஷமாகிலும் இந்த கடன் தீரும், இந்த வருஷமாகிலும் இந்த வீடை கட்டி முடித்து விடுவேன், இந்த வருஷமாகிலும் கடனை அடைத்து முடித்து விடுவேன், இந்த வருஷமாகிலும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், இந்த வருஷமாகிலும் எனக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். எரேமியா 29:11 பாருங்கள். எரேமியா 29:11 அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று அங்கு வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. அப்ப எதிர்பார்த்திருக்கிற ஒரு நிச்சயமான ஒரு முடிவை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் தருவார். அன்னாள் தேவாலயத்திற்கு போன பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அவளுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பின்படி ஒரு ஆண் குழந்தை தேவன் கட்டளையிட்டு அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். எலியா 7 முறை அங்கு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அந்த ஜெபத்தின் முடிவிலே உள்ளங்கை மேகத்தை நாம் பார்க்கிறோம். பெருமழையின் இரைச்சல் கேட்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். என கண்மான கர்த்தருடைய பிள்ளையே, திரும்புகிற இடமெல்லாம் தோல்வி, பார்க்கிற இடமெல்லாம் பிரச்சனைகள், திரும்புகிற இடமெல்லாம் பலவிதமான சூழ்நிலைகள், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி உள்ள முடைந்து கண்ணீரோடு நீங்கள் காணப்பட்டாலும் இந்த காலை நேரத்தில் வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்கள் துக்கத்தை
சந்தோஷமாய் மாற்றி நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு கர்த்தர் கிருபைகளை தருவார். எப்போதும் விசுவாச வார்த்தைகளை சொல்லுங்கள், நெகட்டிவான வார்த்தைகளை பேசாதிருங்கள், சொல்லாதிருங்கள். கர்த்தர் செய்த நன்மைகளை எப்போதும் சொல்லுங்கள். கர்த்தர் செய்யாதிருக்கிற காரியத்தை சொல்லி புலம்பாமல் கர்த்தர் செய்த காரியத்திற்காக நன்றி சொல்லுங்கள். ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை நீங்கள் காண்பீர்கள். 5 அப்பத்தை 2 மீனையும் கையில் எடுத்து அவர் ஸ்தோத்திரம் எடுத்த போது அது பெருக்கம் உண்டானதை போல கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நினைத்து நன்றி சொல்லும்போது ஒரு பெருக்கத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு உயர்வை, ஒரு மேன்மையை நீங்கள் நிச்சயமாய் காண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் மகா உன்னதமான தேவன். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். புயல் வீசி கொண்டிருக்கிற சூழ்நிலை, காற்று அடித்து கொண்டிருக்கிற சூழ்நிலை, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட சூழ்நிலை, கலங்கி விடாதீர்கள். அதன் மத்தியில் தான் அற்புதம் செய்வார். மனிதனை தேடி ஓடுகிற நாட்கள் எல்லாம் அற்புதங்கள் நடக்காது. எல்லா கதவுகளும் அடைக்கப்படும் போதுதான் அற்புதத்தின் கதவுகள் திறக்கும். உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் கதவை கர்த்தர் திறந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. இப்போ சின்ன சரணத்தை பாடி தேவனுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்தின் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார். தப்பிச் செல்ல வழி செய்வார். இயேசு தாங்கிடும் பலன் தருவார். தப்பிச் செல்ல வழி செய்வார். இயேசு தப்பிச் செல்ல வழி செய்வார். இயேசு தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். வானாதி வானங்களுக்கு மேலாய் பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, உமது வலது பார்சத்தில் பரிந்து பேசி ஜெபிக்கிற ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை எல்லாம் வாழ்நாளில் செய்கிறவரே, இந்த காலை நேரத்தில் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாயிருக்கிற கர்த்தர் உம்முடைய பிள்ளையுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். வியாதியினால் வந்த துக்கமாய் இருக்கலாம், கடனால் வந்த துக்கமாய் இருக்கலாம், ஏதோ ஒன்றை இழந்த நிமித்தம் வந்த துக்கமாக இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் உள்ளம் உடைந்து துக்கத்தினால் திரிந்து கொண்டிருக்கலாம். துக்கம் கண்முன் எப்போது நின்று கொண்டிருக்கிறது என்ற வசனத்தின்படி அந்த துக்கத்தினால் அலக்களிக்கப்பட்டு வேதனையோடு அழிந்து கொண்டிருக்கிற மக்களை கண்ணோக்கி ஜெபிக்கிறோம். அன்றைக்கு அந்நாளின் துக்கத்தை மாற்றின தேவன், நாயன்ஸ்ரீயுடைய துக்கத்தை மாற்றின தேவன், நீர் இன்றைக்கு ஜீவிக்கிறவராய் இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கி வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதி படுக்கைகளை மாற்றி போடும் கர்த்தாவே, சமாதான சந்தோஷத்தால் நிரப்பும். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னீரே, அந்த
தெய்வீக சமாதானம் உங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிரம்பும்படியாக ஜெபிக்கிறோம். கட்டுகள் கண்ணிகள் தடிபட்டு போகட்டும், ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உன்னதமானவருடைய மறைவில் சர்வருடைய நிலையில் உடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். அப்பா, பிள்ளைகள் மேல் இறங்குற பனியை போல உடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிற தகப்பனார் இப்போது எழும்பி அவர் உட்காரத்தக்கதாய் கர்த்தர் கிருபைகளை தாரும். வயதான தாய்மாருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதம் நடக்கட்டும். மருத்துவரால் கைவிடப்பட்டு மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். அப்பா, வாலிப பிள்ளையின் எதிர்காலங்களை பொறுப்படுத்தி நடத்துவீராக. தகப்பனே உமக்கு நன்றி. சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நீட்டு எக்ஸாம் முடிந்து எதிர்காலத்துக்காக காத்திருக்கிறார்கள். நல்ல முடிவுகளை கொடுக்க கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நசரேயனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவருமாய் இருக்கிற கர்த்தருடைய கரத்தில் தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே ஜெபக்குறிப்பை பதிவிடுகிற மக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உள்ளம் உடைந்து போய் நொறுங்கி போய் என் வேதனை என்றைக்கு நீங்கும், துக்கம் எனக்கு நீங்கும் என்று ஆண்டவரை நோக்கி மன்றாடி ஜெபக்குறிப்பை பதிவிடுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும், அடிமைத்தனங்கள் விலகட்டும், புதிய வாழ்க்கை தொடங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, மனிதன் இறுதி உரை எழுதும் போது நீர் ஆரம்ப உரையை எழுதி துவக்கி வைக்கிறீர். ஆண்டவரே தகப்பனே, இளையகுமாரனுடைய வாழ்க்கை முடிந்தது என்ற போதுதான் அவன் வாழ்க்கை தொடங்கினதை போல அநேகருடைய வாழ்க்கை இன்றைக்கு துவங்குவதாக. அப்பா, எல்லா விதமான பழக்கங்களும் மாறட்டும். இனி நான் வாழ்வது வீண், இனி நான் உலகத்தில் இருப்பது வீண் என்று சொல்லி உள்ளம் விரக்தி அடைந்து கண்ணீரோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக்கப்படட்டும். அப்பா, கடன் பிரச்சனைகள் நீங்கட்டும், தொழில் விருத்தி அடையட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே, எரேமியா 30:17 படி ஆண்டவரே, உங்கள் காயங்களை கட்டுவேன் என்று சொன்னீரே, காயங்களை கட்டி அற்புதங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்பா, எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தூர தேசத்திலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களை ஆண்டவரே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி காத்துக்கொள்ளும். கிருபை கூட இருக்கட்டும். இம்மட்டும் நடத்தினவர் தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என கண்பானவர்களே, சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். களிப்புண்டாகும். எதிர்பார்த்து காத்திருங்கள். கர்த்தர் நிச்சயம் அற்புதங்களை செய்வார். நாம் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். God bless you.